புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அரசு பணிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த வேலைநிறுத்தம் குறித்து அரசு ஊழியர் சங்க நிர்வாகி ரகுராமனுடன் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான சலுகைகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் பணிக்கு செல்லாமல் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மக்களுக்கான பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட உள்ளது. நம்மிடம் பேசுவதற்காக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் நிர்வாகி இருக்கிறார். அவர் நேரடியாக கேட்போம். சார், தமிழக அரசில் இருக்கக்கூடிய முக்கிய துறைகள்லாம் எந்தெந்த துறைகள்லாம் பங்கேற்கிறது? தமிழ்நாடு முழுவதும் எத்தனை லட்சம் பேர் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றாங்க? புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், காலி பணிகளை நிரப்பிட வேண்டும், மத்திய அரசு ஊழியருக்கு இணையான படிகளை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையினை கடந்த ஓராண்டுக்கு மேலாக தமிழக அரசிடம் பல்வேறு முறைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகளை அரசு சந்தித்து கூட பேசாததன் காரணமாக ஒரு வேலை நிறுத்தத்திற்கு அரசு ஊழியர் சங்கம் தள்ளப்பட்டது. இறுதியாக நேற்று கடைசி கட்ட முயற்சியாக அரசு அழைத்து பேசினாலும் கூட ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ், ஒரு உத்தரவாதத்தை கூட உயர்மட்ட குழு, மந்திரிகள் அடங்கிய குழு அளிக்காத நிலையில் இன்றைய தினம் இந்த காலவரையற்ற வேலைநிறுத்தம் தமிழகம் முழுவதும் தொடங்கியுள்ளது. இதில் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய துறைகளான வருவாய்த்துறை, வணிக வரித்துறை, மருத்துவத்துறை, சமூக நலத்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, ஆயுதிராவிட நலத்துறை, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை, நில நிர்வாகத்துறை என அனைத்து துறைகளும் ஏறத்தாழ ஒரு 68 துறை சங்கங்கள் இந்த போராட்டத்திலே பங்கேற்றுள்ளன. தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் ஒரு 2 லட்சம் பேர் பங்கேற்றுள்ளார்கள். இந்த போராட்டம் நீடிக்கும் பட்சத்தில் இது நாளை மறுதினங்கள் நீடித்தால் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த போராட்டத்திலே பங்கேற்பார்கள்.